முற்றுமுழுதாக தமிழர்களுக்குரிய தீர்வை பெற்று தர வேண்டும், இதற்குரிய நீதியை வழங்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு தூய்மையான எண்ணத்தோடு அவர்கள் நிச்சயமாக இந்த விடயங்களை மேற்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் எடுக்கிறதுக்கு பின்னால் தங்களுக்கு ஒரு லாபம் அல்லது தாங்களுக்கு ஏதாவது கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு அது என்ன ஒரு ஹிடன் அஜெண்டான்னு சொல்லுவாங்க, ஒரு ரகசிய ஒரு நோக்கம் நிச்சயமாக இருக்கு. இந்த தலைமத்துவ வெற்றிடம் என்பது எங்களை பொறுத்தவரையில முள்ளிவாய்க்கால் அழிவோட ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு வெற்றிடம். அந்த வெற்றிடத்தை தக்க வைக்கணும் என்று சொல்லி இலங்கையில இருக்கிற தென்னிலங்கை சக்திகள் தங்களால் இயன்ற முழு முயற்சிகளையும் எடுக்கிறார்கள். தலைமத்துவ வெற்றிடத்தை அப்படியே தக்க வச்சு கொண்டு இருக்கு. அப்படியே தக்க வச்சாதான் தமிழ் மக்களிடமிருந்து எந்த தளத்திலையும் நல்ல தலைவர்கள் வரமாட்டார்கள். அந்த தலைமத்துவத்தை வெற்றிடத்தை தக்க வைக்கிறதுல தென்னிலங்கை அரசியல்வாதிகள் பாடுபட்டு அந்த முயற்சி எடுக்கணும். அதுல இப்ப இருக்கிற நிலைமையில வெற்றி அடைஞ்சிட்டு வெளியில இருந்து வாராக்கள் கூட எங்களோட தமிழ் மக்கள்ல போடுற பெரிய குற்றச்சாட்டு, நீங்கள் பிளவுபட்டு போனீங்கள், நீங்கள் இப்படி இருந்தபடியாதான் உங்களுக்கு இப்படி வந்தது, நீங்கள் பிளவுபட்ட நீங்கள். இங்க இன்னும் ஒரு கேள்வி இருக்கின்றது, என்ன இதனை கூறுவதற்கு இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கின்றது? உலக தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு. காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய ஊடரப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் யாழ் மறைமாவட்டத்தினுடைய கத்தோலிக்க ஊடகத்தினுடைய இயக்குநராக இருக்கக்கூடிய அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீபன் அவர்கள். அருட்தந்தை அவர்களை ஊடரப்பு நிகழ்ச்சியின் சார்பில் வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். தமிழ் செம்மணி படுகொலை இடம்பெற்ற அந்த பகுதியிலே இன்று அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள், மக்கள் என ஒரு பெரும் போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது அமைதியான முறையில். இந்த போராட்டத்தை ஏற்படுத்தியதன் நோக்கம் என்னவாக இருக்கின்றது? செம்மணி பகுதியை பார்க்கின்ற போது அன்று அந்த பகுதிகளால் நடந்து அல்லது பயணித்த ஒரு அருட்தந்தையாக இன்றைய நாட்களினுடைய அந்த பயணம் எப்படி இருக்குது? முதலிலே நடைபெற்ற அந்த அமைதி பேரணியை ஒழுங்குபடுத்தியது எங்களுடைய கத்தோலிக்க மறைமாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழு. அதற்கு பொறுப்பாக இருக்கிற அருட்தந்தை அகஸ்டின் அவர்களுடைய தலைமையில் தான் இந்த ஒழுங்குபடுத்தல் நடைபெற்றது. இதிலே குருக்கள், துறவிகள், இருபால் ஆண் பெண் துறவிகள் அனைவருமாக 100 வரையான ஒரு பங்கு பெற்றி தங்களுடைய கரிசனையை அந்த இடத்திலே வெளிப்படுத்தினார்கள். 100 பேர் அந்த இடத்துல பங்கு பெற்றது என்பது ஒரு பெரிய விடயம். அந்த இடத்திலே இந்த நிகழ்வு நடைபெற்றதுக்குரிய காரணம் சர்வதேச விசாரணை ஒன்று நிச்சயமாக இந்த இடத்திலே தேவை. இந்த இடத்திலே புதைக்கப்பட்டவர்களுக்குரிய நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு ஐக்கிய நாடுகள் சபை உயர்ஸ்தானிகருக்கு நாங்கள் ஒரு மகஜரை கொடுக்கும் முகமாகத்தான் இந்த நீதிக்கான போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இன்றைய நாளிலே மதிய நேரத்தில் அந்த நிகழ்வுகள் செம்மணி பிரதேசத்திலே நடைபெற்றது. 100க்கு அதிகமான குருக்கள், துறவிகள் அந்த இடத்துக்கு வருகை தந்து தங்களுடைய அக்கறையையும் தங்களுடைய அந்த உலக பொறிமுறையிலே ஏற்பட்ட அவநம்பிக்கையையும் ஒரு சர்வதேச விசாரணையை கோரி ஒரு உறுதிப்பாட்டையும் அந்த இடத்தில் அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தார்கள். எங்களுக்கு தெரியும், இந்த காலங்களிலே செம்மணி புதைக்குழியிலே ஏராளமானவர்களுடைய 80 தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது ஒரு திடுக்கிடும் பல நிகழ்வுகள் அந்த இடத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த உடலங்கள் இதுவரை கண்டு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் மிக பிரதான விடயம் குழந்தைகள் இருத்தியபடி அந்த இடத்திலே தாக்கப்பட்டவர்களுடைய 80 தொகுதிகள் என்றெல்லாம் ஏராளமாக அடையாளம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சில சார்ந்த பொருள்களும் அந்த இடத்திலே கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றிய மேலதிக விசாரணைகளை வலியுறுத்தித்தான் நாங்கள் அந்த இடத்திலே கொல்லப்பட்டவர்களுக்கான நீதி வேண்டும், அதற்கு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தலையீடு இந்த இடத்திலே வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த ஒரு அலுவலகம் யாழ்ப்பாணத்திலே அமைக்கப்பட்டு அவர்கள் அந்த பணிகளை கண்காணித்து அதற்குரிய நீதியை பாதிப்பட்டவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் இந்த நிகழ்வு அந்த இடத்திலே நடைபெற்றது. எவ்வளவு தூரம் சாத்தியமான விளைவுகள் ஏற்படுத்தும் என்பது ஒரு கேள்விக்குரிய ஒரு விடயம்தான். ஏனென்றால் நாங்கள் என்னத்தை வலியுறுத்தினால் நீங்கள் கூறிய அந்த இறுதி வரை எவ்வளவு தூரம் இவ்வாறான போராட்டங்கள் அல்லது மக்களினுடைய ஆதங்கங்கள் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்கின்ற மிக முக்கியமான ஒரு பகுதியை நீங்கள் தொட்டிருக்கின்றீர்கள். ஆனால் இப்போது எம்மவர்கள் அல்லது எம் உறவுகள் பலரிடம் இருக்கக்கூடிய ஒரு மிகவும் ஆதங்கமான வினாவும்
அதுவாகத்தான் இருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் வந்தார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 1996-98 காலப்பகுதியிலே அன்றும் கூட சர்வதேச பிரதிநிதிகள், அன்று அமெரிக்க தூதுவராக இருந்த மெலிசா கோனர் அம்மையார் தலைமையிலே சர்வதேச ராஜதந்திரிகள் சர்வதேச ஊடகங்களோடு அந்த பகுதிக்கு சென்றிருந்தார்கள். அதன் பின்னர் சென்ற வருடம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் சென்றிருந்தார். இவ்வரிடம் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் சென்றிருந்தார்கள். எவ்வகையில் இது தாக்கம் செலுத்த போகிறது? இன்றும் தினம் தினம் ஒவ்வொரு புலருகின்ற பொழுதிலும் ஒவ்வொரு குழந்தைகள் அல்லது வயதானவர்கள், பெரியவர்கள் என்று பலருடைய அந்த உடலங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அல்லது அவர்களுடைய மனித எச்சங்கள், மழைக்கு அணியக்கூடிய ஒரு ஜெக்கெட்டோடு கூட ஒருவருடைய உடல் கிடைக்கப்பட்டதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். என்னதான் இதற்கு முடிவாக வரப்போகின்றது? அல்லது இவைகள் அனைத்துமே ஒரு அடையாளமாக மாறப்போகின்றது? இதற்கு நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டாலும் இதற்குரிய பதில், ஒரு தெளிவான பதில் யாரிடமே இருக்காது. என்ன நடக்க போகின்றது யாருமே எதிர்கூறுற அளவுக்குரிய சாதகமான விடயங்கள் எங்களை சுற்றி நடைபெறுவதை எங்களால் உணர முடியவில்லை. இதற்குரிய விடைய இந்த மாதிரி கேட்டாலும் யாருமே சொல்ல மாட்டார்கள். இருந்தாலும் நாங்கள் இருக்கும் வரை எங்களுடைய உணர்வுகள், எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டு இருப்போம். சர்வதேச தலையீடு என்பது அவர்கள் முற்றுமுழுதாக தமிழர்களுக்குரிய தீர்வை பெற்று தர வேண்டும், இதற்குரிய நீதியை வழங்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஒரு தூய்மையான எண்ணத்தோடு அவர்கள் நிச்சயமாக இந்த விடயங்களை மேற்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் எடுக்கிறது பின்னால் தங்களுக்கு ஒரு லாபம் அல்லது நாங்களுக்கு ஏதாவது கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு அது என்ன ஒரு ஹிடன் அஜெண்டான்னு சொல்லுவாங்க, ஒரு ரகசிய ஒரு நோக்கமும் நிச்சயமாக இருக்கு. நாங்கள் அது எப்படி இருந்தாலும் நாங்கள் அவர்களுடைய அந்த நோக்கத்தை எங்களுக்கு சார்பாக பயன்படுத்தி கொள்வது எங்களுடைய மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த அவர்களுடைய அந்த நோக்கத்தை எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வதற்கு நாங்கள் எல்லோரும் ஓர் அணியிலே அணிதிரளவும். அரசியல்வாதிகளாக இருக்கலாம், மத தலைவர்களாக இருக்கலாம், அல்லது வேறு ஒரு இடங்கள்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்களாக எல்லாரும் ஒரு அணியில திரண்டால்தான் இதற்குரிய ஓரளவு நியாயபூர்வமான தீர்வு அல்லது பலனை நாங்கள் பெற முடியும். வெறுமனே நாங்கள் சர்வதேசத்தை நம்பிக்கொண்டிருந்தால் மட்டும் போதாது. எங்களுடைய முயற்சி இப்படி எங்களுடைய கவனஈர்ப்பு போராட்டங்கள் அல்லது எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்க வேண்டும். இங்கே இருக்கிறார்களால் மட்டும் பத்தாது. இந்த விடயங்களை மேற்கொள்ள வேண்டிய பெரிய ஒரு பொறுப்பு சர்வதேச நாடுகளில் புலம்பெயர் எங்களுடைய உறவுகளையும் சாரும். அவர்களும் அந்த இடங்களில் இருந்து இதற்குரிய அழுத்தங்களை நிச்சயமாக கொடுத்தால்தான் நாங்கள் விடுகிற கோரிக்கைகள் 100% எங்களுக்கு பலன் கிடைக்காவிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு வீதமாவது எங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக உருவாகும் என்று செம்மணி பேசப்படுகிறது. அதே போன்று தீபக பகுதியில் ஊர்காவல்துறை பகுதியில் இடம்பெற்ற ஒரு படுகொலை பேசப்படுகிறது. வடக்கு கிழக்கெங்கும் இன்று மக்களினுடைய உடலங்கள் புதைக்கப்பட்ட இடங்கள் பல அகழ்வு நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. யுத்தத்தின் போது காணாமலாக்கப்பட்ட பலர் அதில் இருக்கலாம் என்பது எல்லோருடைய நம்பிக்கையாகவும் இருக்கின்றது. அல்லது இலங்கை அரசு இராணுவ பிரயோகத்தை மேற்கொண்டு இவ்வாறான படுகொலைகளை செய்தார்கள் என்பதும் இப்போது புலப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவ்வாறான சூழ்நிலையில் நீங்கள் யுத்தத்தின் இறுதி கால பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சாட்சி செம்மணிகள் பார்க்கப்படுகிறது. தீர்வுகள் கிடைக்கப்பெறுமான்னு தெரியாது. கண்ணுக்கு எதிரே இடம்பெற்ற 2009ஆம் ஆண்டின் படுகொலைகள் தொடர்பில் எந்த அளவில் சர்வதேசம் அல்லது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கரிசனைகள் இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? என்னை பொறுத்தவரையில இந்த கேள்விக்கு நான் மனம் திறந்து பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் கொல்லப்பட்ட போது சர்வதேசம் மௌனம் காத்தது. இந்த கொல்லப்பட்ட போது மௌனம் காத்த சர்வதேசம் எப்படி எங்களுக்கு அதற்குரிய பரிகாரத்தை செய்யும் என்றது இந்த உள்ளத்தில் இருக்கிற பெரிய ஒரு ஆதங்கம். சர்வதேச நாடுகள் எங்கள் மட்டில் ஒரு கரிசனையா இருக்கணும் என்ற ஒரு கண்டுடைப்புன்றே சொல்லுவாங்க. கண்டுடைப்பு தான் செய்யணுமே தவிர அதுக்குரிய நீதி நியாயங்களை நாங்கள் சர்வதேசத்திடம் முற்றுமுழுதாக எதிர்பார்ப்பது என்பது ஒரு ஏமாற்று நிறைந்த ஒரு வேலையாகத்தான் இருக்கும். நாங்கள் எங்களோட சொந்த காலில் நின்று நாங்கள் பழகினால்தான் எங்களால் இயன்ற முயற்சிகளை நாங்கள் எடுத்து நாங்கள் எங்களை தாண்டி இன்னும் ஒரு சக்தியை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்னு நினைக்கிறோம். அது சிலவள அது நாங்கள் ஒரு எதிர்பார்ப்போட முடிவுக்கு வந்துவிடுமே தவிர, இப்ப எங்களால இயன்றவரை நாங்கள் எங்களை ஒன்றாக அணிதிரட்டி சில விடயங்களை நாங்கள் செய்ய வேணும். அதற்கு எல்லாரும் சொல்லுவது போல இப்ப ஒரு தலைமத்துவ வெற்றிடம், அது நீங்கள் எங்க போனாலும் அந்த வெற்றிடத்தை நாங்க பார்க்கலாம். அது எங்களுடைய எல்லா தளங்கள்லையும் தலைமத்துவ வெற்றிடம் இருக்கு. அப்படியான ஒரு தலைமத்துவம் உருவாகி
மக்கள் எல்லாரையும் ஒரு அணியில திரட்டையில் என்றால் நாங்கள் எங்களுடைய இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஒரு ஏமாற்றம் நிறைந்த ஒரு நீங்கள் பல எதிர்பார்ப்பு. தலைமைத்துவ கருத்தரங்குகளை செய்திருப்பீர்கள் அல்லது பல தலைமைகளை உருவாக்குவதற்கு முயற்சி செய்திருப்பீர்கள். இந்த 2009ஆம் ஆண்டின் பின்னர் இன்று வரையான காலப்பகுதியில் ஈழத்தமிழர்களிடம் இருக்கக்கூடிய தலைமைத்துவ வெற்றிடம் என்பது ஒரு ஈழத்தமிழர்களின் அடுத்த கட்ட இன அழிப்புக்கான ஒரு அல்லது இன அழிந்து கொண்டிருப்பதற்கான ஒரு பெரும் ஆதாரமாக பார்க்கலாம். இந்த தலைமத்துவ வெற்றிடம் என்பது எங்களை பொறுத்தவரையில அந்த முள்ளிவாய்க்கால் அழிவோட ஒரு ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு வெற்றிடம். அந்த வெற்றிடத்தை தக்க வைக்கணும் என்று சொல்லி இலங்கையில இருக்கிற தென்னிலங்கை சக்திகள் தங்களால் இயன்ற முழு முயற்சிகளையும் எடுக்கிறார்கள். தலைமத்துவ வெற்றிடத்தை அப்படியே தக்க வச்சு கொண்டு இருக்கு. அப்படியே தக்க வச்சாதான் தமிழ் மக்களிடமிருந்து எந்த தளத்திலையும் நல்ல தலைவர்கள் வரமாட்டார்கள். அந்த தலைமத்துவத்தை வெற்றிடத்தை தக்க வைக்கிறதுல தென்னிலங்கை அரசியல்வாதிகள் படாத பாடுபட்டு அந்த முயற்சி எடுக்கணும். அதுல இப்ப இருக்கிற நிலைமையில வெற்றி அடைஞ்சிட்டேன். அப்ப என்னடா ஒரு இடத்துல இருந்து எங்களுக்குரிய தலைமத்துவத்தை நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு கட்டத்திலே இருக்கிறோம். எல்லா தளத்திலையும் தலைமத்துவம் வெற்றிடும். அது தாங்கள் சொல்றதான் தங்களோட எண்ணங்கள் தான் எங்களுடைய பிரதேசத்துல நடைபெற வேண்டும் என்றால் அவர் உறுதியா இருக்கிறபடியா தலைமத்துவ வெற்றிடத்தை அப்படியே தக்க வைக்கிறதுல முயற்சியும் இருக்கணும். அப்படி இருந்தாலும் நாங்கள் அந்த வெற்றிடத்தை நிரப்ப வேண்டிய ஒரு பொறுப்பு, பாரிய பொறுப்பு எங்கள்கிட்ட இருக்குது. நாங்கள் ஆழமாக இதை பற்றி நாங்கள் கூட யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் நாங்கள் எப்படி இதை மேவலாம்ன்றது நாங்கள் கட்டாயம் நாங்கள் கண்டுபிடிப்போம். ஏன்னா அடிக்கடி நான் யோசிக்கிற வசனங்கள்ல ஒன்று, முடியும் என்று சொல்றவன் வழிகளை தேடுவான், முடியாது என்று சொல்றவன் காரணத்தை தேடுவான். எங்களால முடியும் என்று சொல்லி நாங்கள் இந்த வெற்றிடத்தை கடக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யும் பெற இந்த தலைமத்துவ வெற்றிடம் அப்படியே ஒரு வெற்றிடமாகத்தான் இருக்கு. இப்போது முடியும் என்கின்ற நிலைப்பாட்டில் மக்களும், முடியாது என்கின்ற நிலைப்பாட்டில் அரசியல்வாதிகளும் இருக்கின்றதும், மற்றதும் இப்போது தென்னிலங்கையின் நிகழ்ச்சி நிரலை பின்பற்றக்கூடியவர்கள் தான் தமிழர் தாயங்களின் தலைமைத்துவத்திலும் அல்லது அரசியல் தலைமைத்துவத்தை தீர்மானிக்கின்ற இடங்களிலும் இருப்பதும் என்பது ஒரு பெரும் பிற்போக்காக பார்க்கிறீர்களா? அல்லது அது தமிழ் தலைமைகளிடத்தில் அல்லது தமிழ் தேசிய அரசியலில் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அப்படி அந்த வெற்றிடத்தை தக்க வைக்கிறதுக்கு நாங்களும் ஒரு காரணகர்த்தாக்கள் தான். ஏன்னா நாங்கள் விட்ட பிள்ளை இப்ப தொடர்ந்தும் நாங்கள் அப்படியான பிள்ளைகளை நாங்கள் விட்டு கொண்டிருக்கிறோம். இதய சுத்தியோட செயல்படுற ஆட்கள் இப்ப நாங்கள் இருக்கிற சூழல்ல சரியா குறைஞ்சோன்னு வந்துட்டோம். அப்ப இதய சுத்தியோட நாங்கள் இப்படியான ஒரு சிக்கல் எங்களுக்கு இருக்குது, நாங்கள் இதை மேற்கொள்ள வேணும் என்று முற்றுமுழுதாக தங்களை அர்ப்பணிக்கிற ஆட்கள் உண்டாகினையும் மட்டும் அது எங்களோட சைட்ல அதுக்குரிய ஒரு பிள்ளையான ஒரு தன்மை எங்கட பக்கத்துல இருக்கு. நாங்க நெடுக தென்னிலங்கையை நாங்கள் சாடி கொண்டிருக்க முடியாது. எங்களுக்குள்ள நாங்கள் இப்படியான ஒரு வெற்றிடம் இருக்கு, நாங்கள் நிரப்புறதுக்குரிய வழிவகைகளை நாங்கள் காண வேணும் என்று சொல்லி இந்த முற்றுமுழுதாக இதுல ஈடுபாடு கொண்டு நாங்கள் உழைக்கும் மட்டும் அது எங்களுடைய ஒரு பலவீனமாகத்தான் நிச்சயமாக இருக்கு. இது அரசியல் வினாவாக அல்ல, மாறாக இது ஒரு சமூகத்தின் தேவை கருதி இந்த வினா உங்களிடம் கேட்கப்படுகின்றது. அண்மையிலே தமிழரசு கட்சியினுடைய ஸ்தாபக தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய எஸ்.ஏ.வி. செல்வநாயம் அவர்களுடைய நினைவு தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற போது அங்கு உரையாற்றுவதற்காக தென்னிலங்கையிலிருந்து பேராசிரியர் G.L. பீரிஸ் அழைத்து வரப்படுகின்றார். அவர் அரசியல் ரீதியாக வேறு வேறு கருத்துக்களோடு இருக்கக்கூடியவர். அவர் அழைத்து வந்ததும் பிழையா சரியா என்பதை கடந்து அவர் உரையாற்றுகின்ற போது தமிழ் தேசிய இனத்தினுடைய பிளவுவாதங்களை தொடர்ச்சியாக அவர் மெருகூட்டி செல்லுகின்ற ஒரு போக்கு இருக்கின்றது. அதாவது மதியுரை அறிஞர் அண்டன் பாலசிங்கம் அவர்கள் ஒரு சார்புத்தன்மையோடும் ஒரு நெகிழ்வுத்தன்மையோடும் இருந்தார். ஆனால் அவர்களின் மேல்மட்டத்தில் இருந்தவர்கள் கடும் போக்கோடு இருந்தார்கள் என்றெல்லாம் கூறப்படுகிறது. என்னுடைய வினா என்னவென்று சொன்னால், தமிழ் தேசிய பரப்பில் தமிழர் நிலங்களில் நடக்கின்ற முக்கியமான நிகழ்வுகளில் தென்னிலங்கையின் ஒரு சம்பந்தம் இல்லாதவர் அல்லது தென்னிலங்கை சித்தாந்தத்தோடு இருக்கக்கூடியவர்கள் உரையாற்ற அழைத்து வருகின்றது என்பது எங்கள் மக்கள் மத்தியில் அல்லது சர்வதேசத்தில் அல்லது கருத்துருவாக்கிகள் மத்தியில் எப்படி பார்க்கப்படும்? இந்த வினாக்கும் நான் முதல் சொன்ன பதிலத்தான் நான் சொல்லுவேன். என்னண்டா, இந்த எங்களோட தலைமத்துவ வெற்றிடத்தை தக்க வைக்கணும்ன்றதுல குறியாக இருக்கணும். நாங்கள் அதுல பலவீனப்பட்டு இருக்கிறோம். அந்த தக்க வைக்கணும்னா அப்படிதான் வெளியில இருந்தா உள்ளுக்கு ஆக்களை கொண்டு வரணும். எங்களுக்கு அப்படியான ஆக்கள் யாருமே இல்லை, நாங்கள் இப்படியான ஆக்கள் சிந்தனைகளை நாங்கள் கேட்கணும் என்று கொண்டு வர்றதும் அதுல ஒரு விளைவா அதுல ஒரு செயல்பாடாக இருக்குது. அவைகளும் இப்ப வெளியில இருந்து வாராக்கள் கூட எங்களோட தமிழ் மக்கள்ல போடுற பெரிய குற்றச்சாட்டு, நீங்கள் பிளவு ஓட்டு போனீங்க, நீங்கள் இப்படி இருந்தபடியே தான் உங்களுக்கு இப்படி வந்தது, நீங்கள்
பிளவுபட்டு நீங்கள் இல்லை, அருட்தந்தை அப்படியான அவர்களே, இங்கு இன்னும் ஒரு கேள்வி இருக்கின்றது. என்ன, இதனை கூறுவதற்கு இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கின்றது? அருட்தந்தை கூறலாம், அல்லது நாம் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தமிழ் மகன் கூறலாம். ஆனால் தென்னிலங்கையில் இருந்து வருகின்ற ஜிஎல் பீரிஸ் நாங்கள் பிளவுபட்டோம் என்று கூறுவதற்கும், எங்களை பிளவுபடுத்தியவர்களை நீங்கள் பிளவுபட்டு விட்டீர்கள் என்று கூறுவதும், அதில் இரண்டுக்கும் இடையில் என்ன வேறுபாடு? அவர்கள் கையாளுகிற ஒரு தந்திரம் தான் அது. அந்த தந்திரத்துக்கு நாங்கள் பலிக்கடாக நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். அவர்கள் பாவிக்கிற ஒரு தந்திரம், நாங்கள் உண்டாக இணையக்கூடாது என்று சொல்லி எங்களுடைய வரலாறு நீங்கள் பிளவுபட்டுத்தான் இருக்கிறீர்கள், நீங்கள் அப்படி இருக்கிறீங்க அப்படி இருக்கிறீர்கள் என்று அவர்கள் எங்கள் மீது அந்த குற்றத்தை போடுறது தங்களை நியாயப்படுத்த முயற்சி செய்கிற ஒன்று. மற்றது மென்மேலும் இப்படியான சிந்தனைகளை சொல்லி சொல்லி எங்களை பலவீனப்படுத்துறது நவீன முக்கியமான நோக்கமாயிருக்கு. அப்ப இப்படியான விடயங்களை நாங்கள் கேட்க கிடையாக்கள் இயல்பாக சொல்றது, நாங்கள் ஒற்றுமையா தமிழன் ஒற்றுமையா வர மாட்டாங்க. அப்படியான ஒரு சிந்தனை மேல வார்த்தை கூட இப்படியா நாட்கள் இங்க வந்து அந்த கருத்துக்களை சொல்றது முக்கியமான. அப்ப எங்கள் என்ன இப்படியா நாட்கள் இங்க கொண்டு அங்க இருந்து வந்து இந்த கருத்துக்களை சொல்ல வைக்கணும்ன்றதை வந்து அவைய ஒரு தந்திரம். அதுக்குள்ள நாங்களும் ஒரு பலியாகி விட்டோம் என்ற ஒரு கேள்வி அல்லது ஒரு எண்ணம் எங்களோட உள்ளத்துல நடுவே வந்து போகுது. இப்படியா நாங்கள் வந்து எங்களை பற்றி இப்படி சொல்லி நம்ம சொல்லிக்குள்ள நாங்கள் எந்த நிலையில இருக்கிறோம். அது எல்லாத்தையும் சேர்த்துத்தான் நாங்கள் ஆணித்தரமா சொல்லி நாங்கள் தலைமத்துவ வெற்றிடத்துக்கு நாங்கள் இருக்கிறோம். இந்த வெற்றிடம் நிரப்பப்படாமல் நாங்கள் தீர்வை இன்னொரு ஆண்ட கையில் எதிர்பார்க்கிறோம்ன்றது வந்து அது ஒரு உண்மையான ஒரு மடமத்தனமாக தான் இருக்கு. நீங்கள் இப்போ தொடர்ச்சியாக தலைமைத்துவ வெற்றிடம் என்று கூறுகிறீர்கள். இதனை நிவர்த்தி செய்வதற்கு, இந்த விடயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு என்னதான் தீர்வாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? ஒரு நீண்ட காலம் ஒரு மக்களோடு பழகக்கூடியவர், ஒரு துறவரத்திலே நீண்ட பயணத்தோடு பயணிக்கக்கூடியவர், வன்னி பெருநில பரப்பிலே பல்வேறுபட்ட சந்திப்புகளை மேற்கொண்டவர், பல ஆளுமைகளை கண்டவர், அங்கிருந்த பல விடயங்களோடு உங்களை இணைத்து பணியாற்றியவர், இறுதி வரை மக்களோடு இடப்பெயர்வோடு பயணித்து வருவராக 2009 2026 வரைக்கும் இந்த ஆதங்கம் உங்களிடம் இருக்கின்றது. இதனை நிவர்த்தி செய்வதற்கு தமிழ் சமூகம் என்ன செய்ய வேண்டும்? அல்லது எல்லோரும் கூறுவது போன்று வெற்றிடம் என்று கூறினால் வெற்றிடத்துக்கு இட்டு நிரப்பக்கூடிய ஒரு கனதியான கருவி அல்லது காரணகர்த்தாவை எப்படி தேடப் போகிறோம்? நினைக்கிறேன் இந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய முதலாவது விடயம் வந்து ஒரு சுய மீளாய்வு செய்யணும். நாங்கள் எப்படி இருக்கிறோம், எங்களுக்கு எப்படி எல்லாம் நடந்தோம்னா நாங்களே எங்களை பற்றி ஒரு மீளாய்வு நாங்கள் செய்யணும். செய்த எங்களோட குறநுறைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டாதான், இதய சுத்தியோடு செய்யணும். இதய சுத்தியோடு நாங்கள் எங்களுடைய குறநுறைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டாதான் நாங்கள் ஒரு பொது நலனுக்காக எங்களை அர்ப்பணிக்கிற அளவுக்கு நாங்கள் ஒரு தலைவர்களாக நாங்கள் மாறுவோம். முதலாவது இதய சுத்தி மிக மிக முக்கியமானது. அந்த இதய சுத்தி இப்ப இருக்கிறது என்று சொல்றது வந்து ஒரு கேள்விக்குறி. அதுல 1000 ஒரு ஆள்கிட்ட தான் அப்படி இதய சுத்தி இருக்கிறத நாங்கள் இப்ப பாக்குறோம். ஒரு தூய்மையான இதோட நான் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேணும், ஒற்றுமையா நான் நிலைநாட்ட வேணும் என்று அந்த ஒரு நோக்கத்துக்காக வாரவர்களுடைய எண்ணிக்கை வந்து சரி மிக மிக அரிது. அவர்கள் வந்தாலும் அதுகளுக்குரிய இடம் கொடுக்கும். இப்ப நான் என்னை பொறுத்தவரையில தலைமத்துவ எடுத்து நாங்கள் மூவணும்டா, நாங்கள் ஒரு தமிழ் இனமாக சேர்ந்து ஒரு சுய மீளாய்வு செய்து எங்களை பற்றி ஒரு மீளாய்வு செய்து கொண்டு எங்கள்கிட்ட என்னென்ன பலம் இருக்கு பலவீனம் இருக்குன்ற நாங்கள் அதுகளை அறிஞ்சு வச்சு கொண்டுதான் நாங்கள் எங்களுடைய அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்குரிய வழிவகைகளை நாங்கள் பார்க்கலாம். அது என்ன பொறுத்தவரை ஒட்டுமொத்தமா இலங்கை வடகிழக்கில் இருக்க தமிழ் மக்களால் மட்டும் பத்தாது. இந்த சுய மீளாய்வு செய்ய வேண்டியாக்களும் புலம்பெயர்ந்தாக்கள். இப்ப யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரம் புலம்பெயர்ந்தாக்களை நம்பித்தான் அந்த யுத்தம் நடத்திய ஒரு கட்டமும் இருக்கு. உங்களுக்கு தெரியும், அவையின் பங்களிப்புன்றது வந்து மிக முக்கியமானது. அந்த அப்படியான பங்களிப்பு செய்தாக்கள் எல்லாம் ஏன் இப்ப எல்லாம் பிளவுபட்டு போயிருக்கிறோம். உண்மையா அந்த இதய சுத்தி என்றது வந்து செய்யான குறை எல்லாம் சுயநலமாக நாங்கள் மாறிட்டோம். எங்கள்ட்ட இருக்கிற சொத்துக்கள் அல்லது நாங்கள் ஒரு சுயநலவாதிகளாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறபடியால்தான் எங்களால சுய மீளாய்வு நாங்கள் செய்ய முடியலாத ஒரு கட்டத்துக்கு நாங்கள் இருக்கிறோம். சுய மீளாய்வு செய்தால்தான் நாங்கள் என்ன செய்யலாம்னு எங்களை நாங்கள் மாத்தி அமைச்சு கொள்ளலாம். அப்ப அதை ஒட்டுமொத்தமா செய்ய வேண்டிய ஆட்கள் எல்லாரும், வடகிழக்கில் இருக்கிற தமிழர், புலம்பெயர் நாட்டில் இருக்கிற தமிழர் எல்லாரும் நாங்கள் இதை செய்தால்தான் எங்களுக்குரிய நல்லதொரு தீர்வை நாங்கள் பெற்றுக்கணும். நாங்கள் அப்படி செய்யாமல் நாங்கள் இப்ப செம்மணி எடுத்து அதுல சர்வதேச விசாரணை வேணும், சர்வதேசம் தான் ஒரு நீதி தர வேணும் என்று நம்புறதெல்லாம் இப்படியான ஒரு விடயத்தை கொண்டு வர இன்னும் பல செம்மணிகளை உருவாக்குற ஒரு சூழல் எங்களோட பிரதேசங்கள்ல உருவாக்க. மற்றவர்களை நம்பி இருந்தால் இந்த செம்மணி நடந்த காரணமா அதுக்குரிய பாதுகாப்பு நாங்கள் என்ன செய்யலாம், அதை நாங்கள் எப்படி நாங்கள் முறியடிக்கலாம் என்ற சிந்தனை இருக்கா, நான் மற்றவரோட நான் கையேந்தி கொண்டிருப்போம். அப்படின்னா நாங்கள் எங்களோட தலைமத்துவத்தை நாங்கள் பலப்படுத்தி கொண்டு முன்னுக்கு வராட்டி திரும்பி இப்படியான செம்மணிகள் எங்களோட இடங்கள்ல கூடிக்கொண்டு இருக்கும். ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி கன இடங்கள்ல எங்க தோன்றினாலும் நிச்சயமாக எலும்பு கூடுதல் நாங்கள் பார்க்கலாம். அது
அது சதோசவா இருக்கலாம், திருக்கேதீஸ்வரமாக இருக்கலாம், அல்லது கொக்குளாயா இருக்கலாம். நீங்க எங்க தேடினாலும் அப்படியான நிலைமைகள் வர வேண்டால் எங்களை பற்றி கேட்க பேச ஒரு தினமே இல்லை என்ற ஒரு சூழல் இப்ப திரும்பியும் அப்படியான ஒரு சூழல் உருவாகிற ஒரு சாத்தியப்பாடு இருக்கு. அருட்தந்தை அவர்களை மீண்டும் அரசியல் வினாவென்று நீங்கள் முரண்பட்டுக் கொள்ள வேண்டாம் அல்லது கோபித்துக் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் என்று எங்களுடைய இனத்தில் இருக்கக்கூடிய பெரும் அவலங்களுள் ஒன்றாக இருப்பது இந்த அரசியல் தலைமைகள் என்று கூறக்கூடியவர்களை வழிநடத்துவதற்கு கூட இன்று முறையான ஆளுமை மிக்க முக்கிய பீடங்கள் இல்லாமல் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே பல்வேறுபட்ட முரண்பாடுகள் வருகின்ற போதெல்லாம் மன்னார் ஆயர் இல்லம் என்பது மிகவும் தீர்க்க தரிசனம் மிக்க ஒரு இடமாக இருந்தது. 2009 பின்னர் மன்னார் ஆயர் ராயப்பு யோசேப் பாண்டகை அவர்கள் நோய்வாய்ப்படும் வரையும் அந்த நிலைமையும் அந்த பயமும் அவர்களிடம் இருந்தது. இன்று தென்னிலங்கையிலே தமிழ் பேசும் கட்சிகள் என்று ஒரு கூட்டொன்று இணைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது எங்களுடைய ஈழத்தமிழர்களின் பிரச்சனை தனியாக கையாளப்பட வேண்டுமா, அல்லது இப்போது இந்த தமிழ் பேசும் கட்சிகளின் கூட்டு அல்லது இவ்வாறான கூட்டுக்கள் என்று கூறி எங்களுடைய தனித்துவத்தை இழப்பது போன்ற ஒரு நிலை உங்களுக்கு தென்படவில்லை? நாங்க எங்களோட தனித்துவத்தை இழக்க தொடங்கிட்டோம். அது நான் மட்டுமில்ல, கனவேர் சொல்ற ஒரு குற்றச்சாட்டு. ஏனென்றால் நாங்கள் எல்லாருடைய கூட்டாண்டு சொல்லி நாங்கள் எங்களுடைய தனித்துவத்தை இழக்க தொடங்கின ஒரு காலம் இருக்கு. நீங்க இதுல சொன்ன ஒரு கருத்து எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நான் இந்த இடத்துல சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த தலைமத்துவங்களை அந்த ஆட்கள் எல்லாரையும் ஒன்று சேர்க்கிற பெரிய பணிக்குரிய ஆட்கள் இப்ப இல்லை. மன்னர் ஆயர், முன்னாள் மன்னர் ஆயர் ராயப்பு ஜோசப், அவர் முக்கியமாக அந்த பணியை ஆற்றினவர். அவர் ஒரு சம்பவம் நடந்தது என்றால், கடைசி நேரம் வன்னியில அரசியல் துறையாக்களை சந்திக்க வந்தது. இப்ப இந்த சந்திப்பு முடிஞ்ச பிறகு அவர் மறந்திருந்து எனக்கு சொன்ன விஷயம் என்னன்னா, ஃபாதர் இவங்களோட கதையை பாருங்க, தாங்கள் சிலவள இல்லாம போயிடலாம், அடுத்த கட்டத்தை நீங்கள்லாம் கொண்டு ஆயுத போராட்டம் இல்ல, ஒரே ஒரு வழியால நீங்கள்லாம் இது எல்லாத்தையும் பொறுப்பெடுத்து செய்யணும் என்று சொல்லி என்னட்ட சொல்றாங்க ஃபாதர்ன்னு கேட்டேன். இல்ல தான் சந்திக்க வந்தது என்னத்துக்கோ, சந்திப்பு நடந்த பிறகு இப்படி சொல்றாங்க, தாங்கள் இல்ல சிலவள இல்லாம போகலாம், அடுத்த கட்டம் நீங்கள்லாம் கொண்டு நான் கட்ட விட மாட்டேன். அப்ப முற்றுமுழுதான நம்பிக்கை அப்படியான தலைவர்களை வச்சு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய மாதிரியான போராட்டத்தை ஆயுத போராட்டமாக இல்லை, இன்னும் ஒரு அரசியல் ரீதியான ஒரு போராட்டமாக நடத்தலாம் என்ற ஒரு எண்ணம் அந்த காலத்துல யுத்தம் செய்து கொண்டிருந்தாங்க உள்ளத்துல இருந்தது. அது மன்னார் ஆயர் தான் இருக்க மட்டும் அதை 100% செய்தவர். அவருடைய அந்த இழப்பும் எங்களுக்கு பெரியதொரு வெற்றிடமா தான் இருக்கு. அப்ப அவர் சிலவளை இந்த இடத்துல இருந்திருந்தால் அவர் வேற விதமாக இந்த தலைவர் மேல எல்லாரும் தன் கட்டுப்பாடுகள் வச்சுக்கொண்டு இன்னொரு கட்டத்துக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போயிடும். அப்படியான ஆட்கள் இல்லாம போனது அது எங்களுக்கு பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் இருக்கு. அப்ப இந்த அரசியல் தலைவர் மேல சேர்க்கிறது சிலவள மத தலைவர் மேல் மற்ற சமூக இடத்தில் இருக்கிற சிவில் அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த அரசியல் தலைமைப்பீடங்களை சேர்த்து நாங்கள் கடந்த காலங்களில் அந்த மத தலைவர்கள் அல்லது சிவில் சமூகங்களுக்கு இருந்த மரியாதை என்பது கடந்த ஜனாதிபதி தேர்தலுடன் சுமந்திரனது ஒருமை அல்லது வன்மையான பேச்சுக்களால் அவர்களுடைய மாண்பும் மரியாதையும் அல்லது அவர்கள் என்று சில விடயங்களை முன்னெடுப்பதில் கூட ஒரு தயக்க நிலை இருப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? அது உண்மைதான். என்னடா மன்னார் பிஷப் ராயப்பு ஜோசப் இருக்கேக்குள்ள அவருக்கு ஒரு மரியாதை, அவருக்கு பயம் இருந்தது. அப்ப அப்படியான ஆக்கள், மரியாதைக்குரிய ஆக்கள், அப்படி இருந்த ஆக்கள் இறந்து போயக்குள்ள ஓட்டம் எங்களோட உள்ளத்துல நோபலாவே வரும், இனி நாங்கள் யாருக்கு பயப்படுவோம் என்ற ஒரு இது வரைக்குள்ள நாங்கள் யாரையும் நாங்கள் மதிக்க மாட்டோம். அப்படியான ஒரு சூழல்லாம் அதுக்கு பிற்பட்ட காலங்கள்ல மத தலைவர்கள் மட்டும் அந்த அரசியல்வாதிகள் எண்ணக்கள் அப்படி இருந்துன்னு சில நாங்கள் யோசிக்கலாம். ஒரு மரியாதை, அப்படியான ரச்ச உணர்வு, அப்படியான ஒரு தன்மை அப்படி இருந்த ஆட்கள் இல்லாம போயக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு உதாரணமா நாங்க கூட எங்களுக்கு வெளியேறதுக்கு ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க, நாங்க ஒரு அவை கட்டுப்பாடு இருப்போம். இப்ப அவைகள் இல்லைன்ற உடனே நாங்கள் யாருக்கு நாங்க பயப்படுவோம்ன்ற ஒரு கருத்து இருக்கு. இப்ப இந்த கருத்தோடு நான் அந்த சர்வதேசத்துல இருக்கிற ஆட்களின் எண்ணங்களும் அப்படித்தான். எங்களுக்கு ஒரு தினம் இல்லை, அரசியல்வாதிகள் மட்டும் இல்ல, சர்வதேசத்துல இருக்கிற சில அமைப்புகள் கூட இப்ப எங்களுக்கு வெளியே ஒரு யாருமே இல்லை. அப்ப நாங்கள்லாம் முதலாளிமார்னு சொல்லி அப்படியே ஐயங்கிற ஒரு தன்மை, அது இயற்கை நியதி. இதை நாங்கள் நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள, அதை வச்சுக்கொண்டு நாங்கள் எழுந்தமானமாக நாங்கள் அப்படியான கருத்துக்களை நாங்கள் சொல்லிடலாம். தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைவது காலத்தின் கட்டாயம் என்று உங்களுடைய அனுபவத்தில் நினைக்கின்றீர்களா, அல்லது தமிழ் பேசும் கட்சிகள் தென்னிலங்கைக்கு வெளியில் ஒன்றிணைவது காலத்தின் கட்டாயம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? எமக்கு தீர்வு வேண்டுமா, அல்லது நாம் எல்லோரோடும் சேர்ந்து 10ஓடு 11ஆக இருப்பது நல்லது என்று நினைக்கின்றோம்?
எங்களை பொறுத்தவரையில எங்களுக்கு ஒரு தீர்வு நிச்சயமாக வேணும். எங்களோட இடங்களில் இருக்க தமிழ் கட்சிகள் எல்லாரும் ஒன்று சேர வேண்டும். அதுதான் எங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு பெரிய ஒரு அவாவாகவும் ஒரு பெரிய ஒரு இறுக்கமாகவும் இருக்கிறது. எங்களோட பிரதேசங்களில் இருக்கிற கட்சிகள் தனித்துவமாக சிந்தனைகளை கொண்டிருந்தாலும் சில விடயங்கள்ல நாங்கள் எடுக்கக்குள்ள ஒரு பொதுமைக்குள்ள கட்டாயம் நாங்கள் ஒன்றடியாக நாங்கள் எல்லாரும் தனித்துவமானார்கள். ஆனால் தனித்துவமான எண்ணங்கள் சிந்தனைகள் இருந்தாலும் நாங்கள் பொது ஒன்று நாங்கள் வரைக்கும், உதாரணமா தேசியம் சார்ந்த விடயங்களுக்கு நாங்கள் வரைக்குள்ள நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும். அல்லது பொதுவான விடயங்கள் வரைக்குள்ள நாங்கள் அப்படியான ஒரு ஒன்றிணைவு சரியான அரிதாகத்தான் இருக்கு எங்கட இந்த இடங்கள்ல இருக்கிற கட்சிகளை பொறுத்தவரை. அப்படியான ஒரு மாற்றம் நிச்சயமாக ஏற்பட வேணும். ஏற்படாட்டி எங்களோட இருப்பு பெரியதொரு கேள்விக்குறியாதான் இந்த இடங்கள்ல மாறும். ஆனால் எங்களுடைய தனித்துவம் இழக்கப்பட்டு எங்களுடைய விவகாரம், அதாவது ஈழத்தமிழர்களின் தார்மீக அடிப்படை சித்தாந்தம் மடைமாற்றம் செய்யப்பட்டு விட்டது என்று உணரப்படுகிறது. அதில் நீங்கள் உடன்படுகிறீர்கள்? நிச்சயமா. நான் சொன்ன மாதிரி அந்த தலைமத்துவ வெற்றிடத்தை தக்க வைக்கிறதுக்குரிய எல்லா விதமான வழி வகைகளும் செய்யப்பட்டிருக்கு. அதுல ஒரு நிகழ்வுதான் இந்த மடைமாற்று. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செம்மணி விவகாரத்திலே ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றிருக்கின்றது. எல்லா போராட்டங்கள், எல்லா பாதிப்புகள் மக்களின் வலிகளோடு பயணிக்கக்கூடிய ஒரு அருட்தந்தையாக உங்களுடைய மனம் என்ன கூறுகிறது? அல்லது உங்களுடைய அந்த மன கண்முன் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை எப்படி நீங்கள் கணிக்கின்றீர்கள்? ஒரு நீண்ட குருத்துவத்துக்கு சொந்தக்காரர், நீண்ட நாள் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், நீண்ட நாள் மக்கள் பணிக்கு சொந்தக்காரராக இப்போது இந்த கேள்வியை நான் வெறுமையாகவே கேட்கின்றேன். என்னிடம் கேள்வி கேட்பதற்கு எதுவும் இல்லை. எப்படி உங்களுடைய உள்ளுணர்வுகள் நினைக்கின்றது இந்த நிமிடங்களை? நல்ல ஒரு ஆழமான ஒரு கேள்வி. என்னுடைய உள்ளத்துல இருக்கிறது நாங்க வாழும் வரை போராடுவோம். நாங்கள் இந்த உலகத்துல சீவிக்கிற மட்டும் எங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய போராட்டமாகத்தான் இருக்கும். நன்மைக்கும் தீமைக்கும் இடையில இருக்கிற போராட்டம். நாங்கள் இந்த பக்கம் நிக்க போறோம். அநீதிக்கும் நீதிக்கும் இடையில நடக்கிற போராட்டம். அது நாங்க இந்த பக்கம் நிக்க போறோம். இருளுக்கும் ஒளிக்கும் இடையில நடக்கிற போராட்டம். இந்த பக்கம் நாங்க நிக்க போறோம். இது ஒரு போராட்டம், ஒரு தொடர் கதை. நிச்சயமாக இந்த போராட்டம் முடிவுக்கு வராது. எங்களோட வாழ்க்கை அப்படி ஒரு போராட்டம் தான். நாங்கள் போராடி அப்படியே மரணிக்க வேண்டியாக்கள் தான். வாழ்க்கையே ஒரு போராட்டம். பல்வேறுபட்ட வேலைப்பழக்களின் மத்தியிலும் இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு செம்மணி போராட்டம் தொடர்பிலும் ஈழத்தமிழர்களுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய தலைமைத்துவ வெற்றிடத்தை இட்டு நிரப்புவது எப்படி, அந்த தலைமைத்துவ வெற்றிடம் எப்படியான வகையில் நிரப்பப்பட வேண்டும் என்கின்ற பல முக்கியமான ஆழமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு ஊடறுப்பு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.